வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அழைப்பு கடிதங்கள் எல்லாமே பெறப்பட்டிருக்கு. அழைப்பு கடிதத்தில் சில முக்கியமான தகவல்கள் என்னென்ன குறித்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் கால் லெட்டர் வராது இதெல்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே பதில் இந்த வீடியோவில் கால் லெட்டர் தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. கால் லெட்டர் எல்லாத்துக்குமே வந்துருச்சு. 20க்கு மேலே 15 16க்கு மேலே தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ண எல்லாத்துக்குமே கால் லெட்டர் வீடு தேடி வந்தாச்சுங்க. சிலருக்கு வரல அப்படின்னா போஸ்டரில் கொரியரில் டிலே ஆகுமே தவிர வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் செய்த அனைவருக்கும் கால் லெட்டர் வீடு தேடி வந்தாச்சு. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கால் லெட்டரில் உங்களுடைய பணிமனையில் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், எப்படி செய்முறை தேர்வுக்கு தயாராகுவது, எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலாக நான் இப்போ சொல்ல போகிறேன். அது மட்டுமே கிடையாது, 2ஆம் கால செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. இன்னும் ஓரிரு தினங்களில் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டும் வெளியிட போகிறாங்க. அதற்குண்டான அப்டேட்டை நம்ம சேனல் சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2026க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளியிட போகிறாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தினக்கூலி ஓட்டுநருடன் நடத்துனர் பணிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு, ஓட்டுநர் திறனிலை தேர்வு, நேர்முக தேர்வுக்கு அழைத்தல் தொடர்பாக வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி அலுவலகம் சேலம் நாமக்கல் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கப்பட்ட அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் வந்து நேரடி நேர்காணலுக்கான அழைப்புதல் கொடுத்துருக்காங்க. அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒவ்வொரு அரசு போக்குவரத்து கழகத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா செயல்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தினக்கூலியுடன் ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு 27/7/2025 அன்று நடந்த எழுத்து தேர்வில் நீர் பங்கேற்று அதில் பெறப்பட்ட மதிப்பெண் அடிப்படையில் அடுத்த கட்ட தேர்விற்கு நீர் அழைக்கப்படுவீர். 22/9/2025 தேதியன்று காலை 9:40 மணிக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு, ஓட்டுநருடன் நடத்துனர் முறைக்கு தேர்வு மற்றும் நேர்முக தேர்வுக்கு தங்கள் குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்களுடன் முகவரியில் சம்பந்தப்பட்ட அலுவலர் முன்பு நேரில் ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இணையதளம் மூலம் தங்களுடைய விண்ணப்பத்தை என்னென்னலாம் விண்ணப்பிச்சிங்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்கொண்டு வருமாறு மிக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்னொரு விஷயம், இந்த தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம், உயரம் 160 சென்டிமீட்டர், எடை 50 கிலோ இருத்தல் அவசியம், செல்லத்தக்க கனரக வாகனர் ஓட்டுநர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், பொதுப்பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் ஆகியவற்றை குறைந்தபட்சமாக 24 வயது பூர்த்தி அடைத்திருத்தல் வேண்டும். அதிகபட்ச வயது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப SC ST BC MBC DNC வகுப்பினருக்கு SC ST BC MBC DNC வகுப்பினருக்கு 55 வயது பூர்த்தி ஆகாமலும் இருத்தல் அவசியங்க. கனரக வாகனர் ஓட்டுநர் உரிமம் ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் லைசன்ஸ் எடுத்து 2024-25க்குள்ளார இருக்கணும். 18 மாதங்கள் முன்னர்வும் பெற்றிருக்கணும் அப்படி இருக்காங்க. சாலை போக்குவரத்து நிலையத்தில் பயிற்சி பெற்று கனரக வாகன ஓட்டுநர் பெற்ற நபர்களுக்கு வரிசை நாளில் குறிப்பிட்டபடி குறைந்தபட்ச கல்வி தகுதி எல்லாமே அவங்க பூர்த்தி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் ஓகேங்களா, ஹெவி லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 18 மாதம் முன் அனுபவம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியாரிட்டி சர்டிஃபிகேட்டை தவிர அது இருந்தால் தான் வேலை அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு பீரியாரிட்டி, ஒரு முன்னுரிமை சான்றிதழ் ஓகேங்களா, அது இருந்தால் காம்படிட்டரில் நீங்கள் முன்னாடி போகலாம் ஓகேங்களா. சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மூலம் பயிற்சி பெற்று கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்ற வரிசை நாளில் குறிப்பிட்ட குறைந்தபட்ச வயது மற்றும் நிபந்தனைகள் எல்லாமே ஃபில் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சான்றிதழ் சரிபார்ப்பின் பொழுது ஓகேங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். கொண்டு வர வேண்டிய சான்றிதழ்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றமைக்கான அசல் சான்றிதழ் ஓகேவா, 10th மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ் ஒரிஜினல், அசல் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வெள்ளை பேட்ச், அசல் நடத்துனர் உரிமம் 20/4/2025க்கு முன்னாடி எடுக்கப்பட்டதாக இருக்கணும். 20/4/2025க்கு பின்னாடி ஓட்டுநர் லைசன்ஸ் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கினீங்கன்னா அது செல்லாது. தயவுசெய்து அதுக்கு முன்னாடி வாங்கினவங்க அப்ளிகேஷன் பாஸ் பண்ணியிருந்தா கூட அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் அதுக்கு போக வேணாம். அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் மற்றும் பெல்லத்தக்க வேலிடான முதலுதவி ஃபஸ்ட் சர்டிஃபிகேட் ஓகேங்களா. ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் திறன் மேம்பாட்டு கழகம் மூலம் பெறப்பட்ட சான்றிதழ் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர மற்ற சான்றிதழ்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சாலை போக்குவரத்து IRT நிறுவனத்தின் மூலம் பயிற்சி பெற்றிருந்தால் அந்நிறுவனத்திலிருந்து வழங்கப்பட்ட ஓட்டுநர் பயிற்சிக்கான சான்றிதழ். இந்த IRT சர்டிஃபிகேட்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கோரலாம். அது இருந்தால் ஓகே, இல்லைனாலும் நீங்கள் நேரடி நேர்காணலில் பங்கேற்கலாம்.
கேட்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயம். அரசு மருத்துவமனையில் சிவில் மருத்துவ அலுவலர், உதவி சிவில் மருத்துவமனை, அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன், ஆஸ்பத்திரி அந்த அந்தஸ்துக்கு குறையாத மருத்துவரால் வழங்கப்பட்ட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ஓகேங்களா. அது மட்டுமே இல்லை, அரசு கண் மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையிடம் பெறப்பட்ட கண் பார்வை திறன் விஷன் சர்டிஃபிகேட், அரசு மருத்துவமனையில் உள்ள அரசு மருத்துவரால் வழங்கப்பட்ட காது கேட்கும் திறன் ஹியரிங் டெஸ்ட் மற்றும் சகிப்புத்தன்மை குறித்த டாலரன்ட் டெஸ்ட், அனைத்து சான்றிதழ்களுமே வாங்கிக்கிறோம். மேற்படி அனைத்து சான்றிதழ்களை ஒரிஜினல் ப்ளஸ் நகல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும், ஓகேங்களா. ஸோ மேற்படி அனைத்து சான்றிதழ்களுடைய நகல் ஒரு செட்டு சமர்ப்பிக்கணும். வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பரிந்துரை செய்யப்பட்டவராக இருந்தால் வேலைவாய்ப்பு அலுவலக ரினிவல் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் புதுப்பிப்பதற்கான அத்தாட்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் கார்டு. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போகலாம். பெயர் வெள்ளையுடன் கூடிய காக்கி சீருடை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்கள் கண்டிப்பாக எது இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த காக்கி சீருடை கண்டிப்பாக இருக்கணும் வித் பேட்சோட. காக்கி சீருடை அணிந்து வர வேண்டும். மேற்குறிப்பிட்ட ஆவணங்களில் தவறான சான்றிதழ்கள் அனுப்பவர்கள் மீது சட்டப்பூர்வமாக ஏதாச்சும் ஃபேக் டாக்குமெண்ட் ஏதாச்சும் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமாக அதை உங்களுக்கு மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்னவோ அதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணது என்னவோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போங்க. சமீபத்தில் எடுக்கப்பட்ட உமது மார்பளவு வண்ண புகைப்படம் பாஸ்போர்ட் சைஸ், அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க, மினிமம் ஒரு 4ஆவது எடுத்துகிட்டு போங்க. இது தொடர்பாக உமக்கு ஏதாவது படிகளும் வழங்கப்பட மாட்டாது. இன்டர்வியூ அந்த நேர்காணலுக்கு போகிறதுக்கு காசு சாப்பாடு எதுவுமே வழங்கப்பட மாட்டாது. மேலே குறிப்பிட்டுள்ள அடிப்படை தகுதிகள் இல்லாதவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு ஆஜராக தேவையில்லை. பேட்ச் இல்லைன்னா தேவையில்லை. இது மாதிரி ஏதாவது உங்ககிட்ட இல்லை அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தயவுசெய்து எல்லாம் வாங்கிடுங்க. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இல்லைன்னா உங்களால் வேலைக்கு போக முடியாது. சான்றிதழ் சரிபார்ப்பின் போது தகுதியின்மை குறித்த விவரங்கள் தெரியும் பட்சத்தில் நீர் அடுத்த கட்ட தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டீர். மேற்படி சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநருடன் நடத்தின நடைமுறைக்கு தேர்வு நேர்காணலில் நீர் கலந்து கொள்வதில் தங்களுக்கு பணி வழங்குவதற்கான எந்தவித ஸோ இதில் கலந்துக்கினா தான் பணி வழங்குவோம் 100% அப்படின்றத உத்தரவாதம் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு போக்குவரத்து கழகத்தில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பணியிடங்களை நிரப்புறதுக்கு இனி வரும் காலங்களில் புதிய அறிவிப்பு வர இருக்குங்க. ஸோ நிறைய பேர் வந்து கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. நேர்முக தேர்வுக்கு அழைப்புகள் அனுப்பப்பட்டது 22/9 முதல் நேர்முக தேர்வு சென்னை கும்மிடிப்பூண்டியில் ஐஆர்டி நிறுவனத்தில் திருச்சியில் உள்ள தொழில் மையத்தில் நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்டி நிறுவனத்திலே நடக்குது, நான் ஐஆர்டிக்கு தான் போகணுன்றதெல்லாம் கிடையாது. உங்கள் அருகாமையில் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் எத்தனை மார்க் எடுத்தா. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அடுத்த ஆண்டுக்கு உண்டான ப்ரிப்ரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. இதுக்கப்புறம் எத்தனை மார்க் எடுத்தால் ஆல் டிக்கெட்டு இந்த மாதிரி டிரைவர், கண்டக்டரு அதெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறமா ஆல் டிக்கெட் வரும். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவர், கண்டக்டர் ரெக்யூர்மெண்ட் அவமணி மார்க் எல்லாமே கிடையாதுங்க. செய்முறை தேர்வில் நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அது பெருத்த 40 மார்க் எவ்வளவு, அதே மாதிரி இருக்குது. கண்டக்டருக்கு இன்டர்வியூ 20 மார்க். ஸோ இப்போ எழுத்து தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 25 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா செய்முறை தேர்வில் 40க்கு 20 மார்க்கு, அதுலேயும் 40க்கு 30 மார்க்கு, ஸோ 50 மார்க்கு. ஸோ இன்டர்வியூவில் 20 மார்க்கு. ஸோ 70 மார்க்கு ப்ளஸ் 25 மொத்தம் 105 மார்க்கு, ஓகேங்களா. 95 மார்க்கு. ஸோ 150க்கு 95 மார்க் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு மதிப்பெண்கள் 150க்குன்றதை கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த ஆண்டுக்கு உண்டான டிஎன்எஸ்டிசிக்கு உண்டான வேலைவாய்ப்புக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழக போக்குவரத்து கழகத்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அழைப்பு கடிதங்கள் எல்லாமே பெறப்பட்டிருக்கு. அழைப்பு கடிதத்தில் சில முக்கியமான தகவல்கள் என்னென்ன குறித்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் கால் லெட்டர் வராது இதெல்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே பதில் இந்த வீடியோவில் கால் லெட்டர் தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ கால் லெட்டர் எல்லாத்துக்குமே வந்துருச்சு. 20க்கு மேலே 15 16க்கு மேலே தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ண எல்லாத்துக்குமே கால் லெட்டர் வீடு தேடி வந்தாச்சுங்க. சிலருக்கு வரல அப்படின்னா போஸ்டரில் கொரியரில் டிலே ஆகுமே தவிர வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் செய்த அனைவருக்கும் கால் லெட்டர் வீடு
தேடி வந்தாச்சு. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கால் லெட்டரில் உங்களுடைய பணிமனையில் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், எப்படி செய்முறை தேர்வுக்கு தயாராகுவது எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலாக நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அது மட்டுமே கிடையாது, 2ஆம் கால செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. இன்னும் ஓரிரு தினங்களில் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டும் வெளியிட போகிறாங்க. அதற்குண்டான அப்டேட்டை நம்ம சேனல் சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2026 உண்டான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளியிட போகிறாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தினக்கூலி ஓட்டுநருடன் நடத்துனர் பணிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு, ஓட்டுநர் திறனாளி தேர்வு, நேர்முக தேர்வுக்கு அழைத்தல் தொடர்பாக வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி அலுவலகம் சேலம் நாமக்கல் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கப்பட்ட அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் வந்து நேரடி நேர்காணலுக்கான அழைப்புதல் கொடுத்துருக்காங்க. அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒவ்வொரு அரசு போக்குவரத்து கழகத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா செயல்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தினக்கூலியுடன் ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு 27/7/2025 அன்று நடந்த எழுத்து தேர்வில் நீர் பங்கேற்று அதில் பெறப்பட்ட மதிப்பெண் அடிப்படையில் அடுத்த கட்ட தேர்விற்கு நீர் அழைக்கப்படுவீர். 22/9/2025 தேதியன்று காலை 9:40 மணிக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு, ஓட்டுநருடன் நடத்துனர் முறைக்கு தேர்வு மற்றும் நேர்முக தேர்வுக்கு தங்கள் குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்களுடன் முகவரியில் சம்பந்தப்பட்ட அலுவலர் முன்பு நேரில் ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இணையதளம் மூலம் தங்களுடைய விண்ணப்பத்தை என்னென்னலாம் விண்ணப்பிச்சிங்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்கொண்டு வருமாறு மிக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இன்னொரு விஷயம், இந்த தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம், உயரம் 160 சென்டிமீட்டர், எடை 50 கிலோ இருத்தல் அவசியம், செல்லத்தக்க கனரக வாகனர் ஓட்டுநர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், பொதுப்பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் ஆகியவற்றை குறைந்தபட்சமாக 24 வயது பூர்த்தி அடைத்திருத்தல் வேண்டும். அதிகபட்ச வயது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப SC ST BC MBC DNC வகுப்பினருக்கு SC ST BC MBC DNC வகுப்பினருக்கு 55 வயது பூர்த்தி ஆகாமலும் இருத்தல் அவசியங்க. ஸோ கனரக வாகனர் ஓட்டுநர் உரிமம் ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் லைசன்ஸ் எடுத்து 2024-25 இருக்கணும். 18 மாதங்கள் முன்னர்வும் பெற்றிருக்கணும் அப்படி இருக்காங்க. சாலை போக்குவரத்து நிலையத்தில் பயிற்சி பெற்று கனரக வாகன ஓட்டுநர் பெற்ற நபர்களுக்கு வரிசை நாளில் குறிப்பிட்டபடி குறைந்தபட்ச கல்வி தகுதி எல்லாமே அவங்க பூர்த்தி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் ஓகேங்களா, ஹெவி லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 18 மாதம் முன் அனுபவம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியாரிட்டி சர்டிஃபிகேட்டை தவிர அது இருந்தால் தான் வேலை அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு பீரியாரிட்டி, ஒரு முன்னுரிமை சான்றிதழ் ஓகேங்களா, அது இருந்தால் காம்படிட்டரில் நீங்கள் முன்னாடி போகலாம் ஓகேங்களா. சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மூலம் பயிற்சி பெற்று கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்ற வரிசை நாளில் குறிப்பிட்ட குறைந்தபட்ச வயது மற்றும் நிபந்தனைகள் எல்லாமே ஃபில் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சான்றிதழ் சரிபார்ப்பின் பொழுது ஓகேங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். கொண்டு வர வேண்டிய சான்றிதழ்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றமைக்கான அசல் சான்றிதழ் ஓகேவா, 10th மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ் ஒரிஜினல், அசல் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வெள்ளை பேட்ச், அசல் நடத்துனர் உரிமம் 20/4/2025 முன்னாடி எடுக்கப்பட்டதாக இருக்கணும். ஸோ 20/4/2025 பின்னாடி ஓட்டுநர் லைசன்ஸ் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கினீங்கன்னா அது செல்லாது. தயவுசெய்து அதுக்கு முன்னாடி வாங்கினவங்க அப்ளிகேஷன் பாஸ் பண்ணியிருந்தா கூட அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் அதுக்கு போக வேணாம். அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் மற்றும் பெல்லத்தக்க வேலிடான முதலுதவி ஃபஸ்ட் சர்டிஃபிகேட் ஓகேங்களா. ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் திறன் மேம்பாட்டு கழகம் மூலம் பெறப்பட்ட சான்றிதழ் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர மற்ற சான்றிதழ்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சாலை போக்குவரத்து IRT நிறுவனத்தின் மூலம் பயிற்சி பெற்றிருந்தால் அந்நிறுவனத்திலிருந்து வழங்கப்பட்ட ஓட்டுநர் பயிற்சிக்கான சான்றிதழ். ஸோ இந்த IRT சர்டிஃபிகேட்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கோரலாம். அது இருந்தால் ஓகே, இல்லைனாலும் நீங்கள் நேரடி நேர்காணலில் பங்கேற்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயம். அரசு மருத்துவமனையில் சிவில் மருத்துவ அலுவலர், உதவி சிவில் மருத்துவமனை, அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன், ஆஸ்பத்திரி அந்த அந்தஸ்துக்கு குறையாத மருத்துவரால் வழங்கப்பட்ட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஓகேங்களா. அது மட்டுமே இல்லை, அரசு கண் மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையிடம் பெறப்பட்ட கண் பார்வை திறன் விஷன் சர்டிஃபிகேட், அரசு மருத்துவமனையில் உள்ள அரசு மருத்துவரால் வழங்கப்பட்ட காது கேட்கும் திறன் ஹியரிங் டெஸ்ட் மற்றும் சகிப்பு தன்மை குறித்த டாலரன்ட் டெஸ்ட், அனைத்து சான்றிதழ்களுமே வாங்கிக்கிறோம். மேற்படி அனைத்து சான்றிதழ்
சான்றிதழ்களை ஒரிஜினல் ப்ளஸ் நகல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஓகேங்களா? ஸோ மேற்படி அனைத்து சான்றிதழ்களுடைய நகல் ஒரு செட்டு சமர்ப்பிக்கணும். வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பரிந்துரை செய்யப்பட்டவராக இருந்தால் வேலைவாய்ப்பு அலுவலக ரினிவல் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் புதுப்பிப்பதற்கான அத்தாட்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் கார்டு. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போகலாம். பெயர் வெள்ளையுடன் கூடிய காக்கி சீருடை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்கள் கண்டிப்பாக எது இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த காக்கி சீருடை கண்டிப்பாக இருக்கணும் வித் பேட்சோட. காக்கி சீருடை அணிந்து வர வேண்டும். மேற்குறிப்பிட்ட ஆவணங்களில் தவறான சான்றிதழ்கள் அனுப்பவர்கள் மீது சட்டப்பூர்வமாக ஏதாச்சும் ஃபேக் டாக்குமெண்ட் ஏதாச்சும் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமாக அதை உங்களுக்கு மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்னவோ அதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணது என்னவோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போங்க. சமீபத்தில் எடுக்கப்பட்ட உமது மார்பளவு வண்ண புகைப்படம் பாஸ்போர்ட் சைஸ், அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க, மினிமம் ஒரு 4ஆவது எடுத்துகிட்டு போங்க. இது தொடர்பாக உமக்கு ஏதாவது படிகளும் வழங்கப்பட மாட்டாது. இன்டர்வியூ அந்த நேர்காணலுக்கு போகிறதுக்கு காசு சாப்பாடு எதுவுமே வழங்கப்பட மாட்டாது. மேலே குறிப்பிட்டுள்ள அடிப்படை தகுதிகள் இல்லாதவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு ஆஜராக தேவையில்லை. பேட்ச் இல்லைன்னா தேவையில்லை. இது மாதிரி ஏதாவது உங்ககிட்ட இல்லை அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தயவுசெய்து எல்லாம் வாங்கிடுங்க. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இல்லைன்னா உங்களால் வேலைக்கு போக முடியாது. சான்றிதழ் சரிபார்ப்பின் போது தகுதியின்மை குறித்த விவரங்கள் தெரியும் பட்சத்தில் நீர் அடுத்த கட்ட தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டேன். மேற்படி சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநருடன் நடத்தின நடைமுறைக்கு தேர்வு நேர்காணலில் நீர் கலந்து கொள்வதில் தங்களுக்கு பணி வழங்குவதற்கான எந்தவித ஸோ இதில் கலந்துக்கினா தான் பணி வழங்குவோம் 100% அப்படின்றத உத்தரவாதம் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு போக்குவரத்து கழகத்தில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பணியிடங்களை நிரப்புறதுக்கு இனி வரும் காலங்களில் புதிய அறிவிப்பு வர இருக்குங்க. ஸோ நிறைய பேர் வந்து கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. நேர்முக தேர்வுக்கு அழைப்புகள் அனுப்பப்பட்டது 22/9 முதல் நேர்முக தேர்வு சென்னை கும்மிடிப்பூண்டியில் ஐஆர்டி நிறுவனத்தில் திருச்சியில் உள்ள தொழில் மையத்தில் நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்டி நிறுவனத்திலே நடக்குது, நான் ஐஆர்டிக்கு தான் போகணுன்றதெல்லாம் கிடையாது. உங்கள் அருகாமையில் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் எத்தனை மார்க் எடுத்தால். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அடுத்த ஆண்டுக்கு உண்டான ப்ரிப்ரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. இதுக்கப்புறம் எத்தனை மார்க் எடுத்தால் ஆல் டிக்கெட்டு இந்த மாதிரி டிரைவர், கண்டக்டரு அதெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறமா ஆல் டிக்கெட் வரும். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவர், கண்டக்டர் ரெக்யூர்மெண்ட் அவமணி மார்க் எல்லாமே கிடையாதுங்க. செய்முறை தேர்வில் நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அது பெருத்த 40 மார்க் எவ்வளவு, அதே மாதிரி இருக்குது. கண்டக்டருக்கு இன்டர்வியூ 20 மார்க். ஸோ இப்போ எழுத்து தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 25 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா செய்முறை தேர்வில் 40க்கு 20 மார்க்கு, அதுலேயும் 40க்கு 30 மார்க்கு, ஸோ 50 மார்க்கு. ஸோ இன்டர்வியூவில் 20 மார்க்கு. ஸோ 70 மார்க்கு ப்ளஸ் 25 மொத்தம் 105 மார்க்கு. ஓகேங்களா? 95 மார்க்கு. ஸோ 150க்கு 95 மார்க் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு மதிப்பெண்கள் 150க்குன்றதை கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த ஆண்டுக்கு உண்டான டிஎன்எஸ்டிசிக்கு உண்டான வேலைவாய்ப்புக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழக போக்குவரத்து கழகத்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.